Hello friends, welcome back to my channel Krithika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ் உடைய கண்டினியூஷனான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2020 அதனுடைய பார்ட் 2 வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 21 மெம்பர் கமிட்டி ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கோவிட்-19 அப்படின்றத வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் அதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் 21 மெம்பர் கொண்ட குழு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து கான்ஸ்டியூட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் கான்ஸ்டியூட் அ ஹை லெவல் டெக்னிக்கல் கமிட்டி. ஸோ டெக்னிக்கல் மெம்பர்ஸ் தான் இந்த 21 மெம்பர் கமிட்டியில் வந்து இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டு ப்ரொவைட் கைடன்ஸ் அபவுட் த ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த கோவிட்-19 அப்படின்றத வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதும் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்கான கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 21 மெம்பர் கொண்ட கமிட்டி வந்து அமைச்சிருக்காங்க. இதுக்கு தலைமை தாங்கிறது யாருடைய கீழே இந்த 21 மெம்பர் கமிட்டி செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நிதி ஆயோகுடைய மெம்பர் ஆன டாக்டர் வி.கே. பால் அப்படின்றவருடைய தலைமையில தான். இவங்களோட கூட செயல்படுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டண்டா யூனியன் ஹெல்த் செக்ரட்டரியான பிரீத்தி சுதான் அப்படின்றவங்களும் அண்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஐசிஎம்ஆர். ஸோ ஐசிஎம்ஆர் அப்படின்னு சொன்னோம்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுவும் வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் ஃபண்ட் பண்ணப்படுறது தான். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் லெவலில் வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேற்கொள்கிறாங்க. இவங்க எந்தெந்த மாதிரியான ரிசர்ச்சர்ஸ் வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்யூனிகபிள் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதை பற்றி தானது லைக் கேன்சராக இருக்கட்டும் அண்ட் ஃபர்டிலிட்டி கண்ட்ரோலாக இருக்கட்டும் நியூட்ரிஷனல் டிஸார்டர்ஸாக இருக்கட்டும் ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் டியூபர்குலோசிஸ் காலரா வைரல் டிசீசஸ் இந்த மாதிரியான நிறைய டிசீசஸ் இதனுடைய கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் இந்த மாதிரியானது பேசிக்காக இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்ச்சர்ஸ் மேற்கொள்கிறது தான். அதாவது பயோமெடிக்கல் ரிசர்ச்சஸ் பண்ணுறது அந்த ஐசிஎம்ஆர் அப்படின்றதுனுடைய ஃபங்க்ஷன். ஸோ இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட வருஷம் பார்த்தோன்னா 1911. ஸோ அப்போ வந்து ஐஆர்எஃப்ஏ அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஐஆர்எஃப்ஏ அப்படின்னு சொல்லி தான் அழைச்சாங்க. அதுக்கப்புறமா 1949 தான் வந்து இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐசிஎம்ஆர் அப்படின்னு சொல்லி வந்து நேம் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய டைரக்டர் ஜெனரலாக இப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் பல்ராம் பார்கவா அப்படின்றவர். ஸோ இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஐசிஎம்ஆரும் இந்த பிரீத்தி சுதன் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோ மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ நிதி ஆயோக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிதி ஆயோக் அப்படின்றதுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸில் கொடுப்பாங்க. என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இன்ஸ்டிடியூட்டா அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றத நிதி ஆயோக் அப்படின்றதனுடைய ஃபுல் ஃபார்ம். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு திங்க் டேங்க் தான். இது ஃபார்ம் பண்ணப்பட்ட வருஷம் எப்போ அப்படின்னா January 1, 2015 தான் நிதி ஆயோக் அப்படின்றது வந்து ஃபார்ம் பண்ணப்படுச்சு. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் இருக்குது. இதனுடைய சேர்பர்சன் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான். ஸோ நரேந்திர மோடி. அண்ட் வைஸ் சேர்பர்சன் யார் அப்படின்னா ராஜீவ் குமார் அப்படின்றவங்க. தென் நிதி ஆயோக் அப்படின்னு பார்த்தோம்னா பிளானிங் கமிஷன் அப்படின்றது வந்து டிசால்வ் பண்ணப்பட்டு தான் நிதி ஆயோக் அப்படின்றது வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ பிளானிங் கமிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஃபார்ம் ஆன இயர் வந்து 15th March 1950. ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதுக்கு ரிலேட்டடான எல்லாமே படிச்சு வச்சுக்கணும். இப்போ நிதி ஆயோகுடைய மெம்பர் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நிதி ஆயோக் அப்படின்னா என்னன்னு சர்ச் பண்ணி பார்க்கணும். நிதி ஆயோக் அப்படின்றது வந்து பிளானிங் கமிஷன் டிசால்வ் ஆகி தான் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டுச்சு. அப்போ பிளானிங் கமிஷன் அப்படின்னா என்னன்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒன்லைனாக இருந்தாலும் நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறதா இருக்கட்டும் இந்த பேக்ரவுண்டர் சம் எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன்ல. ஸோ இதுலேருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே வந்திருக்கு. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் பண்ண வருஷமாக இருக்கட்டும் ஒவ்வொரு இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷினாவோ யூபிஎஸ்சிலையோ கொஷின்ஸாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது அதுக்கு கோரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரிவிஷனோ அல்லது அதை வந்து ரீகால் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இயர்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஞாபகத்தில் இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்றத பற்றியும் சொல்கிறேன். ஸோ இது ஃபார்ம் பண்ண வருஷம் என்ன அப்படின்னா March 15, 1950. இது டிசால்வ் ஆன இயர் என்ன அப்படின்னா August 17, 2014.
இதனுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவா இருந்தது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ பிளானிங் கமிஷன் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தது யார் அப்படின்னா ஐஎன்ஏ, இந்தியன் நேஷனல் ஆர்மி தெரியும். இதனுடைய சுப்ரீம் லீடரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்றவங்க தான். இவங்க யாரால வந்து இந்த நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்றது வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தூண்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேக்நாத் ஷாஹா அப்படின்றவரால தான். ஸோ இந்த மேக்நாத் ஷாஹா அப்படின்றவர் வந்து இந்தியன் எக்கனாமிஸ்ட் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 1938 வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கிறாங்க. நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்றதனுடைய தலைவரா எம் விஸ்வேஸ்வரய்யா அப்படின்றவரை வந்து என்ன பண்றாங்கன்னா நியமிக்கிறாங்க. அகெயின் எம் விஸ்வேஸ்வரய்யா அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. 1934 வந்து ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதனுடைய பேர் என்ன அப்படின்னா பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா அப்படின்றது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா அப்படின்ற புத்தகம் எழுதினது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எழுதப்பட்ட வருஷம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா அப்படின்றது எழுதுனது வந்து எம் விஸ்வேஸ்வரய்யா. இவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் தான் யார் அப்படின்னா எம் விஸ்வேஸ்வரய்யா அப்படின்றவர். இவருடைய பிறந்த நாளை வந்து நினைவு கூறுற விதமாக தான் செப்டம்பர் 15 வந்து இன்ஜினியர்ஸ் டே அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்றாங்க. எதனால அப்படின்னா இவருடைய சிவில் ஃபீல்டுக்கு இவருடைய கான்ட்ரிபியூஷன். டேம் அப்படின்றது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ கிருஷ்ணராஜசாகர் டேம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த காலத்திலே. ஸோ அந்த இது இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து நினைவு கூறுற விதமாக தான் வந்து இவர் நினைவாக தான் இந்த இன்ஜினியர்ஸ் டே அப்படின்றத கூட செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அந்த விஸ்வேஸ்வரய்யா அப்படின்றவரை வந்து நேஷனல் பிளானிங் கமிட்டியுடைய ஹெட்டா வந்து எலெக்ட் பண்றாங்க. பட் இந்த மேக்நாத் ஷாஹா அப்படின்றவர் வந்து அவரை வந்து அப்ரோச் பண்ணி நீங்க இந்த பதவியில இருந்து ஸ்டெப் டவுன் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இவருடைய அந்த ரெக்வஸ்ட் அவர் அக்செப்ட் பண்ணிட்டு யாரை வந்து எல்லாரும் சேர்ந்து திரும்ப ஹெட் ஆக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு அப்படின்றவங்க வந்து நேஷனல் பிளானிங் கமிட்டியுடைய ஹெட் ஆக்குறாங்க. ஸோ இந்த 1938 அப்படின்றதுல நேஷனல் பிளானிங் கமிட்டியினுடைய சேர்மேனா இருந்தது யாரு, ஹெட்டா இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு அப்படின்றவர். அதே மாதிரி பிரிட்டிஷ் ராஜ். ஸோ பிரிட்டிஷ் ராஜுடைய ஆட்சியில தான் இருந்தோம் நம்ம. அந்த பிரிட்டிஷ் ராஜ்லயுமே வந்து என்னன்னா அட்வைசரி பிளானிங் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னது பிளானிங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான். ஸோ யாருடைய தலைமையில இந்த அட்வைசரி பிளானிங் போர்டு அப்படின்றது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கேசி நியோகி அப்படின்றதுடைய தலைமையில. ஸோ கேசி நியோகி அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சனாக இருந்தவர். கேசி நியோகி, கே சந்தானம், சாந்தா, ராஜமன்னார், மகாவீர் தியாகி, ஸோ இவங்கெல்லாம் வருவாங்க. என்கே சிங் அப்படின்லாம் வருவாங்க. ஸோ இந்த கேசி நியோகி தான் யார் அப்படின்னா அந்த ஃபைனான்ஸ் கமிஷனராக இருந்தவர். இவர் வந்து 1944 இருந்து 1946 வரைக்கும் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த அட்வைசரி பிளானிங் போர்டு அப்படின்றதனுடைய ஹெட்டா வந்து செயல்பட்டு இருந்தார். ஸோ இதான் பிளானிங் கமிஷன் அப்படின்றத பற்றியதான ஒரு ஹிஸ்டரி. ஸோ இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிளானிங் கமிஷன் அப்படின்றது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது வந்து நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்றது. அது 1938ல 15th March 1950 வந்து பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதுக்கு சேர்பர்சனா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அப்படின்றவங்க தான். இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்றதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5-year பிளான்ஸ் வந்து கிரியேட் பண்றது, டெவலப் பண்றது அண்ட் தென் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றது இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்றதனுடைய ஃபங்க்ஷனா இருந்துச்சு. 5-year பிளான்ஸ் அப்படின்றதும் கேட்பாங்க. அதை வந்து செப்பரேட்டா நம்ம எக்கனாமிக்ஸ்ல வந்து பார்ப்போம். இதுக்கு ரிலேட்டடான சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 5-year பிளான் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1951ல. ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு பிளான். 1951ல இருந்து 1956 வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5-year பிளான் அப்படின்றது. இதை வந்து இந்த 5-year பிளான்ல எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அக்ரிகல்ச்சுரல் செக்டார், ஸோ விவசாயம், இது எல்லாத்தையுமே வளர்ச்சியோட செய்யணும் அப்படின்றதான் அந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளானுடைய ஃபோக்கஸாக இருந்துச்சு. 2 subsequent 5-year பிளான்ஸ் அதுக்கப்புறம் வந்தது. ஸோ 1956ல இருந்து 1961 அண்ட் தென் வந்து 1961ல இருந்து 1966 வரைக்கும் 2 5-year பிளான்ஸ் அப்படின்றது வந்து அடுத்தடுத்து வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன் பிட்வீன்ல வந்து ஒரு பிரேக் வந்து ஏற்படுது. எதனால அப்படின்னா இந்தோ பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ட். இந்த இந்தோ பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ட் இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த 1966க்கு அப்புறம் 3 years வந்து எந்த ஒரு பிளானுமே இல்லை. ஸோ இது வந்து பிளான் ஹாலிடேஸ்னு சொல்லுவாங்க.
அல்லது 3 ஆனுவல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1966ல இருந்து 1969 வரைக்கும் எந்த ஒரு 5 இயர் பிளான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறமா 4th 5 இயர் பிளான் அப்படின்றது வந்து 1969ல வந்து ஆரம்பிக்கப்படுது. ஸோ இதான் வந்து இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்றதனுடைய ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்றது தான் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு 1938ல. ஜவஹர்லால் நேரு அப்படின்றவங்க வந்து சேர்மேனா இருந்தாங்க. அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் பிளானிங் கமிஷன் அப்படின்றது வந்து அமைக்கப்படுச்சு 15th March 1950. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா 5 இயர் பிளான்ஸ் வந்து கிரியேட் பண்றது, டெவலப் பண்றது, அண்ட் தென் அதை வந்து ஃபார்முலேட் பண்றது, எக்ஸிக்யூட் பண்றது, இது எல்லாமே தான். இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்றது வந்து டிசால்வ் ஆக்கப்பட்டு தான் வந்து எது ஃபார்ம் பண்ணப்படுச்சு அப்படின்னா நிதி ஆயோக் அப்படின்றது. ஸோ நிதி ஆயோக் அப்படின்றதனுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தோம். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றது இது வந்து எப்போ ஃபார்ம் பண்ணப்படுச்சு, இந்த இயர் அண்ட் தென் டேட் ரொம்ப முக்கியம். 1st January 2015. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு திங்க் டேங்காக தான் இருக்கு. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா டெல்லி. சேர்பர்சன் வந்து பிரைம் மினிஸ்டர் தான். வைஸ் சேர்பர்சன் யார் அப்படின்னா ராஜீவ்குமார் அப்படின்றவங்க. இந்த நிதி ஆயோக் அப்படின்றதனுடைய மெம்பரான டாக்டர் வி.கே. பால் அப்படின்றவருடைய தலைமையில தான் இந்த 21 மெம்பர் கமிட்டி அப்படின்றது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறை அப்படின்றது வந்து 38th டிஸ்ட்ரிக்டா வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரான எடப்பாடி பழனிசாமி அப்படின்றவங்க தான். இந்த மயிலாடுதுறை அப்படின்றது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பிரிஞ்சு வந்திருக்கு, பைஃபர்கேட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருந்து. ஸோ இதோட இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் வந்து 38 வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இனிஷியலி வந்து 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் இருந்துச்சு. பட் 2019ல வந்து 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் புது டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால 32 அப்படின்ற கவுண்ட்ல இருந்து 37 வந்து ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து மயிலாடுதுறை அப்படின்றது வந்து நியூ டிஸ்ட்ரிக்டா வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டதுனால 37ல இருந்து 38 ஆயிருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து 38 தான். வேற என்னென்ன நியூலி ஃபார்ம்டு ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2019ல கள்ளக்குறிச்சி அப்படின்றது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில இருந்து, அண்ட் தென்காசி அப்படின்றது வந்து திருநெல்வேலியில இருந்து, செங்கல்பட்டு அப்படின்றது வந்து காஞ்சிபுரத்துல இருந்து, ராணிப்பேட் அப்படின்றதும் திருப்பத்தூர் அப்படின்றதும் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இதே மாதிரி நேஷனல் லெவல்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்றது எப்படி வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றது வந்து இங்க ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சோ அங்க ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்றதும் கேட்பாங்க நேஷனல் லெவல்ல. ஸோ இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்றது எப்போ அப்படின்னா 1956ல. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த 1956க்கு அப்புறம் தான் நிறைய ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணப்படுச்சு அப்படின்னா ஃபார்ம் பண்ணப்படுச்சு. எந்த பேசிஸ்ல இதை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக் பேசிஸ். ஸோ என்ன லாங்குவேஜ் வந்து மக்கள் பேசுறாங்களோ அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு அப்படின்றது பேசுறவங்க வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருந்தாங்க. இப்போ தெலுங்கானா அப்படின்றது வந்து புதுசா வந்து கிரியேட் ஆச்சு. அண்ட் தென் வந்து தமிழ் பேசுறவங்க வந்து தமிழ்நாடு, மலையாளம் பேசுறவங்க கேரளா. ஸோ இந்த மாதிரி வந்து எந்தெந்த லாங்குவேஜ் பேசுறாங்களோ அது பேசிஸ்ல வந்து ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்து ஆர்கனைஸ் பண்ணப்படுச்சு. ஸோ அதை தான் வந்து 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எங்கெங்க ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தா தெரியும். ராணிப்பேட் அப்படின்றதும் திருப்பத்தூர் அப்படின்றதும் வந்து வேலூர் அப்படின்றதுல இருந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் செங்கல்பட்டு அப்படின்றது வந்து காஞ்சிபுரத்துல இருந்து, கள்ளக்குறிச்சி அப்படின்றது வந்து விழுப்புரத்துல இருந்து, அண்ட் மயிலாடுதுறை அப்படின்றது வந்து நாகப்பட்டினத்துல இருந்து, தென்காசி அப்படின்றது வந்து திருநெல்வேலியில இருந்து. ஸோ நார்த், சவுத், வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நார்தர்ன் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா திருப்பத்தூர் அண்ட் ராணிப்பேட் அப்படின்னு சொல்லி 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஈஸ்டர்ன் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி அண்ட் மயிலாடுதுறை 3 இது. அண்ட் தென் சதர்ன் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா தென்காசி அப்படின்றது. ஸோ 5 ஸ்டேட்ஸ் பிளஸ் இப்போ 6 ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நியூலி வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவராஜ் சிங் சௌஹான் அப்படின்றவர் வந்து மத்திய பிரதேசனுடைய சீஃப் மினிஸ்டரா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த சிவராஜ் சிங் சௌஹான் அப்படின்றவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர் அப்படின்னா பிஜேபி. ஸோ பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய பொலிட்டீஷியன் தான் யார் அப்படின்னா சிவராஜ் சிங் சௌஹான் அப்படின்றவர்.
இவர் எப்போ அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார் அப்படின்னா மார்ச் 23, 2020 இருந்து 4வது முறையா இவர் வந்து சீஃப் மினிஸ்டரா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. எதனால இவர் வந்து திடீர்னு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார் அப்படின்னா இதனுடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டரான கமல்நாத் அப்படின்றவர் வந்து அவருடைய போஸ்ட்ல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா ரிசைன் பண்றாரு. மார்ச் 2020 வந்து ரிசைன் பண்ணதுனால மெஜாரிட்டி வந்து குறையுது. ஸோ அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் வந்து என்ன ஆயிருது அப்படின்னா கொலாப்ஸ் ஆயிருது. ஸோ இந்த கமல்நாத் அப்படின்றவர் வந்து காங்கிரஸினுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து சார்ந்தவர் தான். ஸோ இந்த மத்திய பிரதேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றது வந்து கீழவை ஸ்டேட் லெவல்ல. அங்க பார்த்தோம் அப்படின்னா சென்டர்ல வந்து பார்லிமெண்ட்ல வந்து ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்ற மாதிரி இங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றது. இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியினுடைய மெம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ்ல 230 அப்படின்றது. நமக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் தமிழ்நாடுல. அதை அபாலிஷ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டாக்டர் எம்ஜிஆர் தான் வந்து அதை என்ன பண்ணார் அப்படின்னா மேலவை அப்படின்றத வந்து அபாலிஷ் பண்ணாரு. ஸோ இதனுடைய கவுண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. 230 மெம்பர்ஸ் கொண்டது. ஸோ இதுல காங்கிரஸ் அப்படின்றத ஆல்ரெடி 114 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. பிஎஸ்பி அப்படின்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படின்றது. ஸோ பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய தலைவர் தான் யாருன்னா மாயாவதி. அண்ட் தென் எஸ்பி அப்படின்னா சமாஜ்வாதி பார்ட்டி அப்படின்றது. இவங்க வந்து 1 சீட் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிஜேபி வந்து 107 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இந்த 114 அப்படின்றதுல இருந்து 23 அப்படின்றது வந்து போயிடும்போது மெஜாரிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது அப்படின்னா கம்மி ஆயிருது. ஸோ அதனால பிஜேபியுடைய பொலிட்டீஷியனான சிவராஜ் சிங் சௌஹான் அப்படின்றவர் வந்து மத்திய பிரதேஷனுடைய சீஃப் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ எத்தனையாவது டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா 4th டேர்மா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோவா பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு லான்ச் அசஸ்மெண்ட் டூல் ஃபார் கோவிட்-19க்கு அசஸ்மெண்ட் டூல் லான்ச் பண்ணதுல முதல் ஸ்டேட் எது அப்படின்னா இந்த கோவா அப்படின்றது. இதனுடைய அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் டூல் தனத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்றதுதான் செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய பேர் என்ன அப்படின்னா டெஸ்ட் யுவர் செல்ஃப் கோவா அப்படின்றத அந்த டூலுடைய பேர். ஸோ இந்த டூல் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பீப்புள் வந்து டாக்டர்ஸையோ ஹாஸ்பிட்டல்ஸையோ விசிட் பண்ணாமலே அவங்க வந்து வைரஸால இன்ஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணப்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பண்ண கம்பெனியுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனோவாக்கர் அப்படின்றது. ஸோ இட்ஸ் யூஎஸ் பேஸ்ட் ஹெல்த் கேர் டேட்டா அனலிஸ்டிக்ஸ் கம்பெனி தான். ஸோ இதுதான் வந்து இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் பிளாட்ஃபார்மை வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது ஃபர்தராக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அதை பற்றியதான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குது. அதே மாதிரி அத்தாரிட்டிஸோட வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையுமே இது என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. ஸோ கோவா அப்படின்றதுடைய சிஎம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரமோத் சவாந்த். இது தெரியும் நமக்கு. இந்த டூல் அப்படின்றது எந்தெந்த லாங்குவேஜஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ், கொங்கணி அண்ட் ஹிந்தி அப்படின்றது. ஸோ கொங்கணி அப்படின்றது வந்து கோவால பேசக்கூடிய லாங்குவேஜ் தான். இங்கிலீஷ், கொங்கணி, ஹிந்தி 3 லாங்குவேஜஸ்லயுமே இந்த டூல் அப்படின்றது வந்து ஆக்சசபிளா இருக்கு. இது வந்து எதுல ஒர்க் ஆகும் அப்படின்னா ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கொரோனா வைரஸ் இதனுடைய ரிஸ்கை வந்து ட்ராக் பண்றதுக்கு ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணிருக்கு. இந்த ஆப்புடைய பேர் என்ன அப்படின்னா கொரோனா கவாச் அப்படின்றது. இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ இதை டெவலப் பண்ணது எந்த மினிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்றது முக்கியம். எதுக்கு அப்படின்னா ஆப்பை டெவலப் பண்றது. ஸோ அதுக்கான பேசிக் இன்புட்ஸை வந்து யார் கொடுப்பா அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவங்க இருக்கக்கூடிய ஏரியா வந்து அந்த ஜாகிரபிக்கல் ஜோன் அப்படின்றது வந்து அது வந்து கொரோனா இன்ஃபெக்டட் ஏரியாவா அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இது வந்து கொடுக்குது. ஸோ அது வந்து ரிஸ்கான ஏரியாவா இல்லையா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த யூசர்ஸ்க்கு வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா 1 ஹவர்க்கு ஒரு தடவை வந்து அலர்ட் கொடுக்குது. ஸோ ஏதாவது வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் பண்ணப்பட்ட பர்சன்ஸ் வந்து அவங்கள வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான அலர்ட் மெசேஜஸையுமே இந்த ஆப் அப்படின்றது வந்து என்ன பண்ணுதுன்னா
அந்த யூசர்ஸ்க்கு வந்து டெலிவர் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சத்யரூப் சித்தாந்தா அப்படின்றவர் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கம்ப்ளீட் வால்கானிக் 7 சமிட். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாஸ் மவுண்டெய்னர். இவர் ரீசெண்டாக வந்து 7 கான்டினென்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வால்கேனோஸை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கிளைம் பண்ணியிருக்காரு. இதன் மூலமா லிங்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து இவருடைய பேர் வந்து இடம் பெற்றிருந்துச்சு. அதே மாதிரி he was the first Indian to climb the highest volcano in all the 7 continents. 7 கான்டினென்ட்ஸ்லயுமே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வால்கேனோவை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் வந்து ஏறி இருக்காரு. ஸோ வால்கேனோ அப்படின்னா தெரியும், எரிமலை அப்படின்றது. ஜான்வரி 2019ல 7 கான்டினென்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக்கை வந்து ஸோ அந்த பீக்ஸை வந்து கிளைம் பண்ணதுக்கான ரெக்கார்டு வந்து இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இதன் மூலமா இவருக்கு என்னென்ன புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து இவருடைய பேர் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், பிரிட்டிஷ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் சாம்பியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இத்தனை புத்தகங்கள்ல வந்து இவருடைய பேர் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இடம் பிடிக்கப்பட்டிருக்கு. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை சேர்ந்த மவுண்டெய்னர். இவருடைய பேர் தான் என்ன அப்படின்னா சத்யரூப் சித்தாந்தா அப்படின்றவர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எசென்ஷியல் குட்ஸ். ஸோ எசென்ஷியல் குட்ஸ் அப்படின்னா தெரியும், தேவையான பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்றது. இந்த எசென்ஷியல் குட்ஸை வந்து டெலிவர் பண்றதுக்காக பிரக்யாம் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. எந்த கவர்மெண்ட் வந்து இதை வந்து லான்ச் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் கவர்மெண்ட். ஸோ இந்த ஆப் அப்படின்றது வந்து இந்த எசென்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்து இ பாசஸ், எலக்ட்ரானிக் பாசஸை வந்து கொடுக்குது. ஸோ நமக்கு தெரியும், இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகணும், எக்ஸாம்பிள் வந்து சென்னை போகணும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும்னா கூட என்ன சொன்னாங்கன்னா இ பாஸ் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த சர்வீசஸ் வந்து டெலிவர் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இவங்களுக்கு வந்து இ பாசஸ் அப்படின்றது வந்து கொடுக்கப்படுது. இந்த இ பாசஸ் வந்து யார் இஷ்யூ பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்ஸ் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இஷ்யூ பண்றாங்க. ஸோ ஜார்க்கண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய பவுண்டரி ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னா பீகார், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், இங்கே கீழே வந்து ஒடிசா, அண்ட் தென் இந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் வரும். ஸோ பீகார், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா அண்ட் தென் வெஸ்ட் பெங்கால், இது எல்லாத்தோடையும் ஜார்க்கண்ட் அப்படின்றது அதனுடைய பவுண்டரியை வந்து ஷேர் பண்ணுது. ஸோ ஒடிசா அப்படின்றது ஒடிசா அப்படின்னு பேர் மாற்றம் அடைஞ்சது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் 2011ல வந்து நேம் சேஞ்ச் அப்படின்றது வந்து பண்ணப்படுச்சு. ஜார்க்கண்ட் அப்படின்றதுல இதனுடைய கேபிட்டல் அப்படின்றது ராஞ்சி அப்படின்றது தெரியும். இதுல முக்கியமான பிளேசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்ஷெட்பூர் அப்படின்றது. ஸோ இந்த ஜம்ஷெட்பூர் அப்படின்றதுல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து ஃபார்ம் பண்ணப்படுச்சு. அதாவது டாடா ஸ்டீல் லிமிடெட் அப்படின்றது இப்போ பேர் மாற்றம் அடைஞ்சது. ஃபார்மர்லி இதை டிஸ்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டிஸ்கோ மீன்ஸ் டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி லிமிடெட் அப்படின்றது. ஸோ இது வந்து ஜம்ஷெட்பூர் ஜார்க்கண்டை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு மல்டிநேஷனல் ஸ்டீல் மேக்கிங் கம்பெனி தான், ஸ்டீல் உருவாக்கக்கூடிய கம்பெனி தான். இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால்ல கொல்கட்டா. இது வந்து ஃபார்ம் பண்ணப்பட்ட வருஷம் என்ன அப்படின்னா 26 ஆகஸ்ட் 1907. இந்த 1907 இயர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு ஸ்டீல் பிளான்ஸும் கொடுத்து அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர்ஸோட மேட்ச் பண்ண சொல்லி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்கோ அப்படின்றது ஃபார்ம் பண்ணப்பட்டது எப்போ அப்படின்னா 1907ல. அதுக்கப்புறமா பொக்கேரோ அப்படின்ற ஸ்டீல் பிளான்ட் வந்து ஜார்க்கண்ட்ல பொக்கேரோ அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்ன பண்ணப்படுச்சு அப்படின்னா ஃபார்ம் பண்ணப்படுச்சு. ஸோ சோவியத் யூனியனுடைய ஹெல்ப்பால தான் இந்த பொக்கேரோ ஸ்டீல் பிளான்ட் அப்படின்றது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இதன் மூலமா இது இந்தியாலேயே வந்து 4th இன்டகிரேட்டட் பப்ளிக் செக்டார் ஸ்டீல் பிளான்ட்டா வந்து இருந்துச்சு. இதை வந்து லிமிடெட் கம்பெனியா வந்து எப்போ இன்கார்பரேட் பண்ணாங்க அப்படின்னா 1964ல. அண்ட் தென் லேட்டரா வந்து இது வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் செயில் அப்படின்றதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ ஜார்க்கண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய ஃபோக் மியூசிக் அண்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சவ், முண்டாரி அண்ட் சந்தாலி அப்படின்றது. இதுல இந்த சவ் அண்ட் தென் சந்தாலி இது ரெண்டும் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கா வந்து ஃபோக் டான்சஸ் அண்ட் ஆர்ட், மியூசிக் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டேட் அண்ட் தென் கல்ச்சர்ஸ், அவங்க லாங்குவேஜஸ் இது எல்லாமே மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஜார்க்கண்ட் அப்படின்றதனுடைய ஃபோக் மியூசிக் அண்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சவ், முண்டாரி அண்ட் சந்தாலி அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் இதனுடைய சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஹேமந்த் சோரன் அப்படின்றவங்க. இவங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி பேர் என்ன அப்படின்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படின்றது. ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ ஜார்க்கண்ட் அப்படின்றது தான் இந்த பிரயக்யாம் அப்படின்ற ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சந்திராயன் 1 உடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, அதாவது மூன்ல இருக்கக்கூடிய மினராலஜி அண்ட் ஸோ இதை பற்றியதான ஹை ரிசல்யூஷன் இமேஜிங் வந்து எடுக்கணும், ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கணும் அப்படின்றது. அண்ட் பெர்மனன்ட்லி ஷேடோட் நார்த் அண்ட் சவுத் போல் ரீஜியன்ஸ், மூணில் இருக்கக்கூடிய பெர்மனண்ட்டாக ஷேடோடு ரீஜியன்ஸாக இருக்கக்கூடியது. ரெண்டு போல்ஸ் இருக்கு, நார்தர்ன் போல் அண்ட் சதர்ன் போல் அப்படின்றது. இரண்டு போலார் ரீஜியன்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஷேடோட் ரீஜியன்ஸை வந்து இமேஜிங் எடுக்கணும் அப்படின்றது. அண்ட் சர்ச்சிங் ஃபார் சர்ஃபேஸ் ஆர் சப் சர்ஃபேஸ் லூனார் வாட்டர் ஐஸ், லூனாருடைய சர்ஃபேஸ்லையோ அல்லது அந்த சர்ஃபேஸ்க்கு கீழேயோ ஏதாவது வாட்டர் ஐஸ் இருக்கா, வாட்டருடைய ப்ரெசன்ஸ் இருக்கா அப்படின்றது. எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய துருவங்கள்ல லூனார் போல்ஸ்ல, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஹைலேண்ட் ராக்ஸ்ல வந்து என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்றத பற்றியதான ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா மூன் அப்படின்றது வந்து எப்படி ஆரிஜின் ஆயிருக்கும், அதனுடைய எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி அப்படின்றது வந்து எந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும், இது எல்லாத்த பற்றியும் கம்ப்ளீட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மிஷனோட தான் இந்த சந்திராயன் 1 அப்படின்றது வந்து லான்ச் பண்ணப்படுச்சு. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 2008 இது செயல்பாட்டில் இருந்தது வந்து ஆகஸ்ட் 2009 வரைக்கும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பெர்மனன்ட்லி ஷேடோடு ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பெர்மனன்ட்லி ஷேடோடு ரீஜியன்ஸ்னா என்ன அப்படின்னா, தீஸ் ஆர் த ரீஜியன்ஸ் தட் நெவர் சி சன்லைட். சன்லைட் அப்படின்றது படாத பார்ட்ஸ் ஆஃப் த மூணு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பெர்மனன்ட்லி ஷேடோடு ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் இது வந்து எப்போதுமே வந்து தே அப்பியர் டார்க் பிகாஸ் ஏன் அப்படின்னா அன்லைக் ஆன் த எர்த், இந்த மூணுடைய ஆக்சிஸ் அப்படின்றது வந்து சன்னுடைய டைரக்ஷனுக்கு வந்து நியர்லி பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால, ஸோ இதனுடைய ஆக்சிஸ் அப்படின்றது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால சில பார்ட்ஸ் ஆஃப் த மூனில் வந்து சன்லைட் அப்படின்றது வந்து படாது. நமக்கு தெரியும் எர்த் அப்படின்றது வந்து 23.5 டிகிரி இன்க்ளைன்டு டைரக்ஷனில் தான் வந்து சன்னை வந்து ரொட்டேட் பண்ணி வருது. ஸோ இஃப் இட் இஸ் த சன், எர்த் அப்படின்றது இங்கே இருக்கும்போது ஸோ இது வந்து டில்டடான பொசிஷனில் தான் இருக்குது 23.5 டிகிரி. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரொட்டேஷன் வந்து பண்ணி வரும்போது எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த எர்த்லையும் சன்லைட் அப்படின்றது வந்து கவர் ஆகும். ஸோ இதனால் வந்து சம்மர் வின்டர் இந்த மாதிரியான சீசனல் சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தன்னைத்தானே சுற்றுறதுனால எர்த் அப்படின்றது தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிக்கிறதுனால டே அண்ட் நைட் சேஞ்சஸ் அப்படின்றது வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். அன்லைக் எர்த், ஆக்சிஸ் ஆஃப் த மூன் அப்படின்றது வந்து சன்னுடைய லைட்க்கு வந்து நியர்லி பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இந்த போலார் ரீஜியன்ஸ் அப்படின்றது வந்து சன்லைட் வந்து ரிசீவ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெர்மனன்ட்லி ஷேடோடு ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சந்திராயன் 2 அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரானது. செப்டம்பர் 2019 நடந்த லான்ச் தான் இது. ஆஃப்டர் சந்திராயன் 1 இஸ்ரோவால் வந்து டெவலப் பண்ணப்பட்ட மிஷன் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த சந்திராயன் 2 அப்படின்றது. இட் இஸ் த செகண்ட் லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன். ஸோ இதில் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லூனார் ஆர்பிட்டர். அண்ட் ஆர்பிட்டர் அப்படின்றது வந்து என்னன்னா மூன் அப்படின்றது வந்து சுற்றி வர்றதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் லேண்டர் அப்படின்றது தான் வந்து இந்த மூணுடைய சர்ஃபேஸில் வந்து லேண்ட் ஆகி ரிசர்ச்சர்ஸ் வந்து மேற்கொள்கிறது. அண்ட் பிரக்யான் லூனார் ரோவர், ரோவர் அப்படின்றது வந்து ட்ராவலர் அல்லது ட்ரிஃப்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தே ட்ராவல் அரவுண்ட் த லூனார் சர்ஃபேஸ். இதுவுமே வந்து இந்த லூனாருடைய சர்ஃபேஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது ரிலேட்டடான ரிசர்ச்சஸ் பண்ணுறதுக்கு அண்ட் அதை பற்றி தானே இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே இந்த லூனார் ஆர்பிட்டர், விக்ரம் லேண்டர் அண்ட் பிரக்யான் லூனார் ரோவர் இது எல்லாமே வந்து எங்கே டெவலப் பண்ணப்பட்டது அப்படின்னா இந்தியாவில் தான் டெவலப் பண்ணப்பட்டது. இந்த மிஷனுடைய மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு மேப் அண்ட் ஸ்டடி த வேரியேஷன்ஸ் இன் லூனார் சர்ஃபேஸ் காம்போசிஷன். ஸோ அதனுடைய சர்ஃபேஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நிறைய கிராட்டர்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ CRATERS அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நிறைய பள்ளங்கள் மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதனுடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன்ஸ் அதை பற்றி படிக்கிறதுக்கு, அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி லொக்கேஷன் அண்ட் அபண்டன்ஸ் ஆஃப் லூனார் வாட்டர், மூணில் இருக்கக்கூடிய வாட்டருடைய ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வாட்டர் அப்படின்றது வந்து எங்கே இருக்குது, எங்கே வந்து அபண்டன்ஸாக இருக்குது, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சந்திராயன் 2 அப்படின்ற மிஷன் வந்து இது பண்ணாங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்றது வந்து எப்போ வந்து மூணுக்கு வந்து லான்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 22 ஜூலை 2019 அங்கே பார்த்தோம் அப்படின்னா 2008 அக்டோபர் அப்படின்றது. இது வந்து என்ன அப்படின்னா ஜூலை 2019. ஸோ இது லான்ச் பண்ணப்பட்ட ஸ்பேஸ் கிராஃப்டுடைய பேர் என்ன அப்படின்னா GSLV
Mark 3 M1 அப்படின்றது, GSLV அப்படின்னா ஜியோ ஸ்டேஷனரி லான்ச் வெஹிக்கிள் அப்படின்றது, PSLV அப்படின்னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது எந்த ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து லான்ச் பண்ணப்படுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ்ல சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்தா என்ன பண்ணப்படுச்சு அப்படின்னா லான்ச் பண்ணப்படுச்சு. இது எப்போ மூணுடைய ஆர்பிட் வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 2019. ஸோ இது எப்போ ஆர்பிட்டல் பொசிஷனை வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதே ஆகஸ்ட் 2019 தான் மூன் அப்படின்றது வந்து சுற்றி வர ஆரம்பிச்சிச்சு. எதுக்காக அப்படின்னா ஃபார் த லேண்டிங் ஆஃப் த விக்ரம் லேண்டர் அப்படின்றது வந்து அதனுடைய லூனார் சர்ஃபேஸில் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு பொசிஷன் பார்க்குற விதமாக தான் அந்த ஆர்பிட்டல் மேன்யூவர்ஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணப்படுச்சு அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த லேண்டர் அண்ட் த ரோவர் இது இரண்டுமே இது எந்த சைட் ஆஃப் த மூன்ல வந்து லேண்ட் பண்றதுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மூனுடைய சவுத் போலார் ரீஜியன்ல. ஸோ சவுத் ரீஜியன்ல தான் வந்து இதை வந்து லேண்டிங் பண்றதுக்காக வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 6th September 2019 வந்து லேண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அங்க வந்து இந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸை எவ்வளோ நாள் வந்து கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்கன்னா 1 lunar day. அது நம்மளுடைய டைம் எஸ்டிமேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா 2 earth weeks, 2 வாரங்கள் அளவுக்காக 1 lunar day அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த லேண்டர், இந்த விக்ரம் லேண்டர் அப்படின்றது வந்து சாஃப்ட் லேண்டிங்கா இருந்துச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாம லூனார் சர்ஃபேஸ்ல வந்து லேண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் சோவியத் யூனியன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சைனா, இதுக்கப்புறம் இந்தியா அப்படின்றது வந்து இந்த மிஷன் அப்படின்றது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதில் 4th கண்ட்ரியாக இருந்திருக்கும். பட் ஆனால் சில காரணங்களால் இந்த லேண்டர் அப்படின்றது வந்து ஹார்ட் லேண்டிங் ஆயிடுச்சு. எப்போ அப்படின்னா 6th September 2019. ஸோ ஷெட்யூல் பண்ண டைமில் தான் அது லேண்டிங் பண்ண அட்டெம்ப்ட் ஆகும்போது ஹார்ட் லேண்டிங் ஆயிடுச்சு. ஸோ இதனால் இந்த மிஷன் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியல. இந்த ஃபெயிலியருக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ வந்து சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர் கிளிட்ச்னால ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சந்திராயன் 2 உடைய ஃபெயிலியர்ஸை எல்லாமே மனசில் வச்சு தான் இந்த சந்திராயன் 3 அப்படின்ற மிஷன் வந்து நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதனுடைய லான்ச்சிங் டேட்டு தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2021, நெக்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சந்திராயன் 3 மிஷன் அப்படின்றத வந்து செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சமாஜ்வாதி பார்ட்டி அதனுடைய ஃபவுண்டிங் மெம்பர் பென்னி பிரசாத் அப்படின்றவர் வந்து இறந்து போயிருக்காங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர், அதே மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டியுடைய ஃபவுண்டிங் மெம்பர். இவர் எப்போ இறந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா March 27, 2020 இறந்தப்போ இவருடைய வயது அப்படின்றது 79. இவர் என்னென்னவா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டுடைய பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ PWD அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் உடைய மினிஸ்டரா வந்து செயல்பட்டிருக்காரு. அதே மாதிரி HD தேவேகவுடாஸ் அவங்களுடைய கேபினெட்ல வந்து யூனியன் கம்யூனிகேஷன்ஸ் மினிஸ்டரா வந்து 1996 இருந்து 1998 வரைக்கும் இவர் வந்து சர்வ் பண்ணியிருக்காரு. இந்த சமாஜ்வாதி பார்ட்டி அப்படின்றது எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணப்படுச்சு அப்படின்னா 4th October 1992. இதனுடைய பிரசிடென்ட் யார் அப்படின்னா அகிலேஷ் யாதவ் அப்படின்றவங்க. இவங்களுடைய சிம்பிள் அப்படின்றது வந்து சைக்கிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸோ அல்லது வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸோ வந்து லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இறந்த ஃபேமஸ் பொலிட்டீஷியன் யார் அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டாங்க. அது ரிலேட்டடான பொலிட்டிக்கல் பார்ட்டியை பற்றியோ அல்லது அது ரிலேட்டடான வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியோ என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேமஸ் பொலிட்டீஷியன்ஸ் அல்லது ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸை பற்றி அதான ரீசன் நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேபாஷிஷ் பாண்டா அப்படின்றவரை வந்து RBI சென்ட்ரல் போர்டுடைய டைரக்டரா வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இதை நாமினேட் பண்ணது யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இவர் வந்து இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படின்னா செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி. இந்த நாமினேஷன் அப்படின்றது தேபாஷிஷ் பாண்டா அப்படின்றவருடைய நாமினேஷன் வந்து எப்போலேருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா March 11, 2020 இதன்படி பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் கவர்மெண்டால நாமினேட் பண்ணப்பட்ட டைரக்டர்ஸ்ல இவர் வந்து 2வது ஆள்.
ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்ணப்பட்டது யார் அப்படின்னா அத்தனு சக்கரவர்த்தி அப்படின்றவர். இவர் வந்து இரண்டாவதா தேபாஷிஷ் பாண்டா அப்படின்றவர் வந்து ஆர்பிஐ உடைய சென்ட்ரல் போர்ட் டைரக்டரா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ அப்படின்னா தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது. ஸோ இது ஃபவுண்ட் பண்ணப்பட்ட வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1935. ஃபவுண்ட் பண்ணப்பட்ட வருஷம் ஆர்பிஐ அப்படின்றது வந்து ஃபவுண்ட் பண்ணப்பட்ட வருஷம் வந்து 1935 ஞாபகம் வச்சுக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றதும் 1935 தான். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. மார்ச் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதனுடைய கண்டினியூஷனான செகண்ட் பார்ட் அப்படின்றது வந்து இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து ஏப்ரல் மந்த்க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கிளாஸாக நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி மார்ச் மந்த்க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது வந்து இன்னொரு ஸ்பெஷல் கிளாஸாக நான் என்ன பண்ணுறேன்னா லான்ச் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் மை வீடியோ, share with your friends and subscribe for my channel. See you all in other session. Until then, take care and bye bye.